அத்தியாயம் 6. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் தமிழ் வாழ்வும் மாறிப்போனது. தன் முன்னே அமர்ந்திருந்தவனை ஒருவித பயம் கலந்த பார்வையுடன் ஏறிட்டாள் பெண்ணவள். ராவணன் இருக்கையிலிருந்து எழுந்தான். நீ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். உன்னை நான் வச்சு செய்யணும். அதுக்குத்தானே செல்ல அவ்வளோ ஸ்கெட்சு போட்டு உன்னை இங்கே வர வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நீ நிறைய கம்பெனியில் செலக்ட் ஆன. ஆனா உன்னை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னே பல லட்சம் அள்ளி அரைச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்காக? நீயே என்னை தேடி வந்து நான் செதுக்கி வச்சிருக்க ஆப்பிள உட்காரணும் தான் பேபி. ஃபைனலி அது நடந்துடுச்சு என்று உடலை வளைத்து முறித்தவனை எதிர்த்து கூட பேச முடியாத நிலையில் இருந்தாள் தமிழ். நான் குவிட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வேலை வேணாம் என்றாள் அவள் தரையை பார்த்தபடி. ஹஹா, இப்ப என்ன சொன்ன? குவிட் பண்ணிக்கிறியா? சில்லி கேர்ள். மேடம் அக்ரிமெண்ட் பேப்பரை படிக்கலையோ? பேஜ் நம்பர் 5. ஒருவேளை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீயா இந்த கம்பெனியை விட்டோ வேலையை விட்டோ நிக்கணும்னு நினைச்சா கம்பெனிக்கு நீ 50 lakhs கொடுக்கணும். அதாவது 50 லட்சம். தமிழ் கண்கள் அதிர்ச்சியுடன் விரிந்தது. என்ன சொல்றீங்க என்றவளுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அவள் அதை படிக்கத்தான் நினைத்தாள். ஆனால் அவர்கள்தான் படிக்க வாய்ப்பே கொடுக்கவில்லையே. அது மட்டும் இல்ல, உன்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இந்த 1 yearல அது உனக்கு கிடைக்காது. இப்ப நான் உனக்கு ஆப்ஷன் கொடுக்கல. இததான் நீ பண்ணணும்னு ஆர்டர் போடுறேன். ஏன் தெரியுமா? ஏன்னு கேள. ஏன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு நான் வச்சு விளையாட போற விளையாட்டு பொம்மை நீதான் என்றான், முகத்தில் ஒரு துளி அளவுக்கு கூட கருணை காட்டாமல். அரக்கனின் மறு உருவமாய் நிற்பவனிடம் அவள் எங்கிருந்து கருணை எதிர்பார்ப்பது? எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க். இப்ப நீ என்ன பண்ண போற? கேண்டீன் போய் இல்ல ஆப்போசிட்ல இருக்க கேண்டீன் போய் எனக்கு சூடா டீ வாங்கிட்டு வா. எப்படி? சூடு இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? பக்கத்தில் இருந்த பேப்பர் வெயிட்டை சுழற்றியபடி சொன்னான். தமிழ் சரியென தலையாட்டி அந்த லிஃப்ட் வழியாக இறங்கி எதிரே இருக்கும் கேண்டீன் சென்று சூடாக ஒரு கப்பில் டீ வாங்கி கொண்டு லிஃப்ட் நோக்கி ஓடி வந்தாள். அதை தன் ரூமில் இருக்கும் சிசிடிவி கேமரா வழியாக பார்த்து கொண்டிருந்த ராவணன் யாருக்கோ போன் போட்டான். லிஃப்ட் ஆஃப் பண்ணு. ஆனா பாஸ், உள்ள ஆள் இருக்காங்க. எதிரே இருந்தவன் கொஞ்சம் தயங்கிக் கொண்டே சொன்னான். ஆஃப் பண்ணுடா மை என்றான் இவன் இங்கே கோபத்தின் சாயலில். அவன் பட்டன லிஃப்டை ஆஃப் பண்ணி விட்டான். சூடாக டீ வாங்கிக் கொண்டு ஓடி வந்த தமிழ் லிஃப்ட் ஸ்விட்ச் அழுத்தி பார்த்தாள். ஆனால் அது ஒர்க்காகவில்லை. அண்ணாந்து பார்த்தாள். 8வது மாடிக்கு அவள் செல்ல வேண்டும். பொறுத்தாள் சரிவராது என அந்த படிக்கட்டு வழியாக வேக எட்டுடன் நடக்க துவங்கினாள். மூச்சு வாங்கியது அவளுக்கு. ஆனாலும் கூட அவள் நிற்கவில்லை. இதையெல்லாம் தன் அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ராவணன் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. அவள் கஷ்டப்படுவதை ரசித்து பார்த்தது அவன் விழிகள். ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி மாறுகிறார்கள் என்பது அவர்கள் பெற்றவரின் வளர்ப்பில்தான். ராவணன் இப்படி ஆனதற்கு 90% அவன் பெற்றோர்தான் காரணம். அவனை யாரும் எதிர்த்து நின்றால் கூட அவர்களை வஞ்சம் தீர்க்கும் வரை அவன் ஓய மாட்டான். தமிழ் மூச்சு வாங்க வந்து அவன் முன்னே நின்றாள். டீ ஆறிவிட்டது. ராவணன் அந்த டீயை பார்த்தான். அது ஆடை படர்ந்து போயிருந்தது. ஆறிச்சா என்றான் நக்கலாய். அவன் அந்த கப்பை கையில் வாங்கினான். பட்டென்று அதை கீழே ஊதிவிட்டான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படும் அவளுக்குத்தான் அந்த டீயின் மதிப்பு தெரியும். கொட்டிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? நான் கிளீனர் வர சொல்லவா சார்? அவள் தயங்கிக் கொண்டே கேட்டாள். அப்ப நீ யாரு? அவள் புரியாமல் பார்த்தாள். உன்னை நான் எந்த வேலைக்கு சேர்த்த நினைச்ச? பிஏ வேலைக்கா இல்ல டைரக்டர் வேலைக்கா? ஹாயா வேலைக்கிடே என்றான் அத்தனை நக்கலுடன். தமிழ் இதை எதிர்பார்க்கவில்லை. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. என் கம்பெனில ஆயா வேலை பாக்குறது கூட எவ்வளோ கௌரவம் தெரியுமா? ஆக்சுவலா என் கக்கூஸ் கிளீன் பண்ண கூட ஒரு தகுதி வேணும். அது உனக்கு கிடைச்சிருக்குன்னு நீ சந்தோஷப்படணும். அவள் இடத்தில் வேறு யாராக இருந்தாலும் இதற்கு யோசிப்பார்கள். ஒரு MA படிக்கும் பெண் கண்டிப்பாக இதை செய்ய மாட்டேன் என்று வாதிடுவார்கள். ஆனால் தமிழ் வாதிடவில்லை. அவளை பொறுத்தவரை பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. வேறு எந்த வேலையாக இருந்தாலும் அது கௌரவமான வேலைதான். பாத்ரூம் கழுவி மாப்போடுவது ஒன்றும் கேவலமான வேலை இல்லையே. என்ன பண்ணுவதான? மேடையில் தாளம் போட்டபடி கேட்டான். அவள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை.
அவள் இருக்கும் நிலைக்கு அவள் எந்த வேலையும் செய்ய தயாராகத்தான் இருந்தாள். நான் பண்றேன் சார் என்றாள் சிரித்த முகத்துடனே. ராவணனுக்கு இது ஏமாற்றம்தான். என்னால் இந்த வேலை பார்க்க முடியாது என தன் காலில் விழுந்து கதறி அழுவாள் என அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் சிரித்த முகத்துடன் சரி என்று ஒப்புக்கொண்டதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ இத சுத்தம் பண்ணு என்றான் கீழே கொட்டிய டீயை கை காட்டி. அவள் மாப் தேடினாள். என்ன மாப்? உன் துப்பட்டாதான் மாப், அதை வச்சு தொட. அவள் தயங்கினாள். உன் துப்பட்டா விட என் கம்பெனி மாப் காஸ்ட்லி. இங்க நான் தான் முதலாளி. நான் என்ன சொல்றனோ நீ அதை செஞ்சுதான் ஆகணும். பண்ணு என்றான் ஆர்டர் போட்டு. அவள் அதற்கும் மாட்டேன் என்று சொல்லவில்லை. ரெஸ்ட் ரூம் உள்ளே சென்றவள் அவள் பாதி துப்பட்டாவை நனைத்து கொண்டு வந்து கொட்டியிருந்த டீக்கரையை குனிந்து துடைத்தாள். அவள் என்ன செய்கிறாள் என்று தாளம் போட்டபடி பார்த்து கொண்டிருந்தவனின் வெளியில் பட்டது அந்த காட்சி. அவளின் சுடிதார் கொஞ்சம் லூஸாக இருந்ததால் அவள் குனியும் பொழுது ஆண்டவன் அள்ளி கொடுத்த முன்னழகு கொஞ்சம் அப்படி இப்படி என அவன் கண்ணில் சிக்கிக்கொள்ள பட்டென தலையை சிலுப்பிக் கொண்டான். அதுவும் சில நொடிகள்தான். எங்கோ பார்ப்பது போல் மீண்டும் அவள் கழுத்திற்கு கீழ் அவன் கண்கள் செல்ல அந்தோ ஏமாற்றம். அதற்குள் அவள் துடைத்து முடித்தே எழுந்து விட்டாள். படவா ராஸ்கோல், டார்ச்சர் பண்றதுன்னா அதை மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டுட்டு அதென்ன பொம்பளை பிள்ளைய அந்த இடத்துல பாக்குறது? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? அவள் அதற்குள் முடித்து விடுவாள் என்று அவன் என்ன கனவா கண்டான்? என்ன முடிச்சுட்ட சார்? அதுக்குள்ளவா என்றவன் எதை நினைச்சு ஃபீல் பண்றான் நமக்கு தானே தெரியும். கெட்ட பையன் சார் இந்த பால்பாண்டி. ஆமா என்றாள். அவன் எட்டி பார்த்தான். ஏய், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தம்பி தரையத்தான் எட்டி பார்த்தான். முன்பை விட இப்பொழுது சுத்தமாக இருந்தது. பாத்தியா, யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு முதலாளிக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி லோ கிளாஸ் பொண்ணுக்கு இந்த மாதிரி வேலை தான் சரி. அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தினான். அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதை குத்தி கிழித்திருக்க வேண்டும். ஆனா மனசுன்னு ஒன்னு இருந்தா தானே குத்தி கிழிக்க முடியும். எப்போ பெத்த தகப்பன் வாயாலே வேசேன்னு பட்டம் வாங்கினாலோ அப்பவே அவள் இதயம் நின்று போய்விட்டது. இப்போ உள்ளது வெறும் உடல், உயிரினதும் ஜடம் போன்ற உடல். இந்த மொத்த கம்பெனிக்கு மாப் போடுறது, கக்கூஸ் கிளீன் பண்றது, எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இங்க வர்ற மாடல்களுக்கு சேவகம் செய்யறது எல்லாமே நீதான் பார்க்கணும். அவள் சரி என்றாள். ஆ போ என்றான். தமிழ் அறையை விட்டு வெளியேறியதும் இவ்வளவு நேரம் இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளிவிட்டான் ராவணன். என்று பெருமூச்சு விட்டவன் அந்த வாஷ்பேஷனில் முகம் கழுவினான். சொட்டு சொட்டாய் அவன் புருவம் வழி வழிந்த தண்ணீர் சொட்டுக்களை வழக்கரம் கொண்டு துடைத்தவனின் மூளையில் சற்று முன் கண்ட காட்சிதான் மீண்டும் மீண்டும் ஓடியது. கேவலம் ஒரு லோ கிளாஸ் வேலைக்காரி, அவ்வளவு பார்த்து சலனப்படுறியாடா ராவணா? அந்த அளவுக்கு காஞ்சு போயிருக்க. ஷிட் என்று அவன் கன்னத்தில் 2 அடியையும் பரிசாக வழங்கிக் கொண்டான். ஆனாலும் அந்த காட்சி அவன் கண் முன்னே வந்து போக உடனே அழைத்து விட்டான் ஒரு மாடல் பெண்ணுக்கு. சீக்கிரவா என்று ஒரு பெரிய மாடல் ஒருத்தியை அழைத்தான். அவன் கம்பெனியில் ஆட் நடிக்கும் பாதி பெண்கள் அவன் அறைக்கதவை தட்டி பார்க்காமல் சென்றதில்லை. அதற்கென்று அவன் யாரையும் கட்டாயப்படுத்துவது கூட இல்லை. அவன் பணத்தையும் அந்த கட்டுடல் மேனியையும் அவன் மேன்லினஸையும் கண்டு அவர்களே வந்து விழுகிறார்கள். அத்தியாயம் 7. முட்டிக்கு மேல் ஏறிய ஒரு நவநாகரிக உடையில் முகமெங்கும் மேக்கப்புடன் இரத்த சிகப்பில் உதட்டு சாயம் பூசி நுழைந்தவளைக் கண்டு அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும் முக்கால்வாசி ஆண்மகனின் விழியும் ஒரு நொடியேனும் அவள் அங்க வளைவுகளை ரசித்து செல்லாமல் இருந்தால் அதிசயம்தான். அவள் ரோஸ், ராவணன் விளம்பரங்களில் நடிக்கும் நம்பர் 1 ஆக்டர், மிஸ் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் மிஸ் இந்தியாவுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாள். இதோ வந்துட்டா நேனா மினிக்கி என சில கன்னி பெண்களின் வயிற்றெரிச்சலுக்கும் காரணமானவள். பின்ன இவ வந்தாலே ராவணன் ரூமுக்குள்ளிருந்து ஆ ஊன்னு ஒரு மொரட்டு சத்தம் கேட்கும். அது என்ன மாதிரி சத்தம்னு தெரியாம இருக்க அவங்க என்ன குழந்தைங்களா? ரோஸ் வந்திருக்கானா இன்னைக்கு குஸ்கா இருக்கு என்று சில வாலிபர்களின் கிண்டல் பேச்சை கேட்டபடி அந்த டைல்ஸ் தரையை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்தாள் தமிழ். அவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று நிஜமாய் அவளுக்கு புரியவில்லை. அவள் இன்றுதானே வேலைக்கு சேர்ந்தாள்.
அதனால் ஏதோ என்று எண்ணிக்கொண்டு வேலையில் கவனம் செலுத்தினாள். தன் கழுத்தை தொட்ட பாப்கட்டிங் முடியை அங்குமிங்கும் சிலுப்பியபடி அவள் நேராக ராவணனின் அறை நோக்கி சென்றாள். அதற்காகவே காத்திருந்தது போல் அவள் உள்ளே நுழைந்ததுதான் தாமதம். அவள் இடையோடு சேர்த்து இறுக்கி அணைத்தது ராவணன் கரம். அது மட்டுமா, முரட்டுத்தனமாய் அவள் கழுத்தெங்கும் முத்தம் வைக்க துவங்கினான். ரொம்ப மூடா இருக்கீங்க போல. முத்த போருக்கு நடுவே அவள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாள். அவ்வளவுதான் அவன் பதில். அவள் இடையை நழுவிய கரம் இன்னும் அவள் வெற்றிடையை இறுக்கி பிடிக்க அவள் ஆ என்று கத்தினாள். இந்த சத்தம் வெளியே வேலை செய்பவர்களுக்கு கேட்கத்தான் செய்தது. இருந்தும் எதையும் கேட்காதது போல அமைதியாகவே வேலை செய்தார்கள். அவளும் சும்மா இல்லை. அவன் அணிந்திருந்த சட்டையை அவசரமாய் கழட்டினாள். இருவரின் கலவியலும் காவிரியாறு பிரச்சனை போல் இழுக்காமல் வேகமாய் அரங்கேறி கொண்டிருந்தது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண ராவணா. அவள் அவன் கழுத்தை கடித்தாள். என்றவன் அவள் அங்க வளைவுகளை அளந்தபடி அவள் தாடையில் முத்தம் வைத்தான். கொஞ்சம் முன்னாடி கூட உங்களை பத்தி தான் நினைச்சேன் என்று அவள் சட்டையை மொத்தமாய் கழட்டி முடித்திருந்தாள். என்றவன் அவள் கன்னத்தில் முன்னேறி கொண்டிருந்தான். அந்த 12B ஃபிளாட்டை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, எப்போ பண்ணி தரீங்க? அவள் வந்த வேலையில் கவனமாக இருந்தாள். போன்ற என்றவன் அவள் செவ்விதழை சிறைப்பிடித்திருந்தான். அவள் போட்டிருந்த உதட்டு சாயமும் இப்பொழுது அவன் உதட்டிற்கு இடம்பெயர்ந்தது. அவனுக்கு லிப்ஸ்டிக் போட்டாலே பிடிக்காது. அதை பலமுறை அவளிடம் சொல்லியும் விட்டான். ஆனால் அவளுக்கு போட்டு போட்டு பழகிவிட்டது. அதனால் பழக்க தோஷத்தில் போடாமல் வெளியே செல்ல மாட்டாள். இடியட், எதுக்கு நிப்பான் பெயின் மாதிரி இவ்ளோ லிப்ஸ்டிக் போட்டிருக்க என கடுப்புடன் அவன் சட்டை கொண்டு அவள் உதட்டு சாயத்தை துடைத்தான். எங்கே கோபத்தில் தன்னை விரட்டி விடுவானோ, பின் ஃபிளாட் தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தில் அவன் விட்ட நொடி அவன் செவ்விதழை கடித்து அவள் முத்தமிட துவங்கினாள். அவனுக்கு பிடிக்கவில்லைதான். ஆனால் சற்று முன் அவன் கண்ட காட்சி அவனை மீண்டும் அதற்குள் இழுத்து விட்டது. அவளை பற்றி அவன் பார்த்ததை பற்றி நினைக்க கூடாது எனில் அவனுக்கு இந்த நொடி ரோஸ் தேவை. சரி, அவன் ஆபீஸ், அவன் கேபின், அவன் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா கொஞ்சம் சத்தம் வராம பண்ணாதா என்ன? இவர்கள் போடும் சத்தம் அந்த மொத்த ஃப்ளோருக்கும் எதிரொலித்தது. இந்த சத்தம் தமிழுக்கும் கேட்கத்தான் செய்தது. ஆனால் அவள் எண்ணிக்கொண்டது வேறு விதமாய். ச்ச, என்ன இந்த மனுஷன் நம்ம கிட்டதான் கோவமா பேசுறாருன்னு பார்த்தா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அப்படித்தான் பேசுவார் போல. பாவம், அந்த பொண்ணையும் திட்டிட்டு இருப்பார் போல. ஆனா அந்த பொண்ணு சும்மா இல்ல, அவரை எதிர்த்து தைரியமா சத்தம் போடுதே என்று நம்ம அப்பாவி தமிழ தப்பாவே புரிச்சுக்கிட்டா. அடி பாவி, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா அம்மனி ஆடி போயிரும் போல. அந்த டேபிளில் இருந்த மொத்த பொருளையும் கீழே தள்ளிவிட்டு இருவரும் அந்த பெரிய டேபிள் மீதுதான் முரட்டுத்தனமாய் கூடல் செய்து கொண்டிருந்தார்கள். அவளுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அனைத்தையும் இப்பொழுது கேட்டு வைத்தாள் அவள். அந்த வைர நெக்லஸ் கிஃப்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, மறந்துட மாட்டீங்க தானே? என்றவன் அவன் வேலையில் கவனமாக இருந்தான். அப்படியே உங்க ப்ரொடக்ஷன்ல எனக்கு ஹீரோயின் ரோல் தரீங்கன்னு சொன்னீங்களே, அதையும் மறந்துட மாட்டீங்க தானே? அந்த ஷீலா என்னன்னா, அவளை தான் நீங்க ஹீரோயினா போடுவீங்கன்னு சொல்றா. அந்த ரோல் எனக்கு தானே? என்று அவள் மேலிதழையும் கீழிதழையும் கடித்து இழுத்தான் அவன். சொல்லுங்க என்று அவள் கொஞ்சினாள். சரி என்றவன் அவள் பின்னே பிடித்து தன்னருகே இழுத்தான். சில நிமிடங்கள் கடந்து நடந்த கூடலில் அவள் ரூமை சுத்தம் செய்ய வேண்டும் என்று தமிழுக்கு வேலை வந்தது. அந்த மொத்த ஃப்ளோரையும் மா போட்டு முடித்தவள் சற்று அமரலாம் என்று இப்பொழுதுதான் நினைத்தாள். அதற்குள் அடுத்த வேலை வந்துவிட்டது. ராவணன் பிஏ வந்து அவளை அவசரப்படுத்தினான். ஏ பொண்ணு, சீக்கிரம் வா, எங்க பாஸ் உன்னை 2 நிமிஷத்துக்குள்ள வர சொன்னாரு. நீ ஆடு அசைஞ்சு வரதை பார்த்தா விடிஞ்சிரும் போல. அவருக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சின்சியர் சிகாமணி போல் பேசினான் அவன். பாக்குறது மாமா வேலை, இதுல பெரிய சிஎம் அசிஸ்டன்ட் மாதிரி சின்சியர். சாரி என்றவள் மாப்பை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு முன்னே போய் நின்றாள். என்ன பாக்குற, உள்ள போ என்று அவன் வெளியே நின்று அவசரப்படுத்தினான். சரிங்க சார் என்று கதவை திறந்தவளின் விழி அவள் கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் விரிந்தது. அதுவும் சில நொடிகள் மட்டுமே.
அடுத்த நொடி முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக்கொண்டு பட்டென திரும்பிக் கொண்டாள். அங்கே சுவற்றில் சாய்ந்து நின்று ஒரு மாதிரியான போஸில் ரோஸை முத்தமிட்டுக் கொண்டிருந்தான் ராவணன். அவள் படத்தில் கூட இது போன்ற காட்சிகளை பார்க்காமல் தவிர்த்து விடுவாள். ஆனால் நேரில் இந்த கருமத்தை பார்க்க வைத்து விட்டானே என்று அவன் மீது வெறியே வந்தது அவளுக்கு. இதை பார்ப்பதை விட இந்த மாடியின் தளத்திலிருந்து கீழே குதித்து விடலாம் என்று கூட தோன்றியது. ஆனால் அப்பொழுதும் அவளை இவன் விடமாட்டான் என்று அவளுக்கு தெரியும். செத்த பின்னத்தையும் எழுப்பி என்னோட 50 லட்சத்தை கொடுத்துட்டு சாவடின்னு சொன்னாலும் சொல்வான். சரி, உள்ள ஒரு புள்ள வந்திருக்கே, இப்பயாவது விலகி நீ போன அறிவு இருக்காதுங்களுக்கு. அட, அவள உள்ளவர் சொன்னதே இத பார்க்கதானே. தமிழுக்கு ஒரு 2 நொடி கூட அங்கே நிற்க பிடிக்கவில்லை. அதனால் உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல முற்பட்டாள். ஆனால் சொடக்கு சத்தம் கேட்டு தமிழ் தயக்கமாய் திரும்பினாள். உன்னை வர சொன்னதா ஞாபகம், ஆனா போக சொல்லலையே, திமிரே ஒருவாய் சொன்னான். இல்ல நீங்க என்றவளுக்கு அவர்களை பார்க்க கூட அருவருப்பாய் இருந்தது. என்ன பார்த்து சொல்லு. அவள் நிமிர்ந்தாள். ஆனால் அவர்கள் இருக்கும் கோலத்தை பார்க்க ஒவ்வாமையாய் வந்தது அவளுக்கு. பாருன்னு சொன்ன. சகித்து கொண்டு பார்த்தாள். இல்ல, நீங்க பிஸியா இருக்கீங்க என்றாள் அந்த மாப்பை இறுக்கி பிடித்தபடி. எஸ் என்றவன் அந்த பெண்ணை இன்னும் இறுக்கி அணைத்தான். தமிழுக்கு அருவருப்பாய் இருந்தது. அதுதான் அப்புறம் வரலான்னு. நாங்க பிஸியா இருக்கோம், ஆனா நீ பிஸியா இல்லையே, சோ கிளீன் பண்ணு என்றான் ஏகத்தாளமாக. அந்த மொத்த அறையும் நாசம் செய்து வைத்திருந்தார்கள். அதில் கொடுமை என்னவெனில், அந்த ரோஸ் போட்டிருந்த இன்னர் ஏதோ ஓவியம் போல் டேபிள் மீது படர்ந்து கிடந்தது. குமட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. அவன் பாத்ரூமை சுத்தம் செய்ய சொன்னாலும் அவள் செய்ய தயார்தான். ஏன், பொது கழிவறை என்றாலும் அதை சுத்தம் செய்ய தயார்தான். ஆனால் அவளால் இதை செய்ய என்னவோ செய்தது. எவ்வளவு மோசமான கேவலமான செயல் அது. ஆனாலும் கூட வயிற்று பொழப்பு செய்துதானே ஆக வேண்டும். அவள் முகம் மாறியதும் ராவணன் உள்ளம் ஐஸ் மலையில் நனைவது போலவே இருந்தது. இவ்வளவு நேரம் அந்த கழுவியலில் கிடைக்காத சந்தோஷம் அவள் முகம் மாறியதும் கிடைத்தது. இதுதாண்டி எனக்கு வேணும் என்று வெள்ளத்தனமாய் சிரித்து கொண்டவன் வேண்டுமென்றே ரோஸை கட்டி அணைத்து கண்ட இடங்களில் தொட்டான். தமிழ் கண்கள் கலங்க தயாராக இருந்தது. ஆனால் என்ன ஆனாலும் அவன் முன்னே அழுதுவிடக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அவள் நிமிர்ந்து பார்க்காமல் இருந்தாலும் வேண்டுமென்றே இருவரும் சத்தம் போட்டார்கள். அது நாராசமாக ஒலித்தது அவள் காதுகளில். இவ்வளவு நேரமும் கேட்ட சத்தம் இதுதான் என்று நினைக்கும் பொழுது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவளுக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சுத்தம் செய்து முடித்தாள். அதற்குள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படுத்திவிட்டான் ராவணன். முத்த காட்சியை கூட பார்க்க விரும்பாதவள் முன் முதலிரவு காட்சியை காட்டிவிட்டான். அதுவும் அவளுக்கு பிடிக்காமல். இன்று இது போதும் என்று நினைத்தானோ என்னவோ அவளை போக விட்டுவிட்டான். அவசரமாய் பாத்ரூம் நோக்கி ஓடி வந்தவளின் கண்கள் அடுத்த நொடி கண்ணீரை தத்தெடுத்து கொண்டது. கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. அத்தியாயம் 8. அந்த பாத்ரூமுக்குள் வந்து கதறி அழுதாள் தமிழ். தந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் மட்டுமே வளர்ந்தவள் ஒருபோதும் முத்த காட்சியை கூட போனிலும் டிவியிலும் பார்த்ததில்லை. ஆனால் இப்படி ஒரு காட்சியை தன்னை பார்க்க வைத்து விட்டானே என்று கோபமும் ஆத்திரமும் ஒரு சேர வந்தது. இருந்தும் என்ன பண்ண? அவளால் அவனை ஒன்றும் செய்ய முடியாதே. அதனால் அவளால் அழுக மட்டுமே முடிந்தது. தமிழ் தன் அறையை விட்டு போனதும் ராவணன் பட்டென ரோஸை தள்ளி நிறுத்தினான். வாட் பேபி என்றவள் இன்னும் அவனுடன் ஒட்டி உரசி நெருங்க முயன்றாள். போதும், நீ கிளம்பு என்றவனுக்கு அவன் நினைத்தது நடந்துவிட்டது. அதுதான் தமிழை கொடுமை செய்வது. ஆனா எனக்கு வேணுமே என்று அவனை ஒட்டி உரசி கொண்டு வந்து நெருங்க முயன்றவளின் முகத்தில் ஒரு பணக்கட்டை தூக்கி வீசினான் அவன். அவள் கீழே விழுந்த பணத்தை குனிந்து எடுத்தாள். எனக்கு வேண்டானா வேண்டாந்தான், வெளியே போடி என ஆக்ரோஷமாக கத்தியவன் அந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். ரோஸ் வேறெதுவும் பேசாமல் களைந்து கிடந்த ஆடைகளை எடுத்து போட்டுக்கொண்டு அங்கிருந்து அவசரமாய் வெளியேறினாள். சீ, இவ்வளவு மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அங்கே வேலை செய்யும் பெண்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டபடியே லிப்ட் மூலம் தரை அடைந்தாள் அவள். இது மாதிரியான வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகிவிட்டது அவளுக்கு. பேசாமல் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இங்கிருந்து சென்று விடலாமா
என்று கூட தோன்றியதுதான் தமிழுக்கு. நான் ஏன் சாரி கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ண என அடுத்த நிமிடமே மனம் மாறியும் விடுகிறது. உண்மைதானே, அவள் அப்படி என்ன தவறு செய்தாள்? ஏற்கனவே அவள் நிறைய கொடுமைகளை அனுபவித்து விட்டாள், அதுவும் செய்யாத தவறுக்காக. முடிந்தவரை அழுதவள் தண்ணீர் கொண்டு தன் முகத்தை கழுவி கொண்டாள். புகையை இழுத்து விட்டபடி அந்த பாத்ரூம் வெளியே இருந்த கேமராவைத்தான் ராவணன் கண்கள் ஆர்வத்துடன் நோட்டமிட்டது. ஏண்டா லேடிஸ் பாத்ரூமுக்குள்ள கேமரா இல்லன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவனுக்கு வெறி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ அழுகிறத பார்க்க முடியல, அதுக்குதான். அவள் எப்போது வெளியே வருவாள் என எதிர்பார்த்து காத்திருந்தவனுக்கு அவள் சிவந்த கண்களை பார்க்க உள்ளம் தொடித்தது. ஆனாலும் இவ்ளோ கொடுமை கூடாதுப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாதவன் யாரோ சிலரை அழைத்து என்னவோ பேசினான். அடுத்த சில நிமிடத்தில் ஒரு பெண் ஒருத்தி பாத்ரூம் உள்ளே நுழைந்தாள். இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்த தமிழ் திடீரென யாரோ வரவும் வேகமாக முகத்தை துடைத்து கொண்டாள். ஏய், என்னாச்சு? ஆர் யூ ஓகே என்று அந்த பெண் அக்கறை கொட்டி கிடப்பது போல் விசாரித்தாள். தமிழ் சிறு புன்னகையுடன் சமாளித்தாள். யா, ஐ எம் ஓகே. அழுத மாதிரி இருக்கு, வேண்டுமென்றே கேட்டாள். இல்ல, கண்ணில தூசி விழுந்துருச்சு என மழுப்பியவள் அவன் எதிர்பார்ப்பினை பொய்யாக்காமல் வெளியே வந்தாள். இதோ இதோ அதற்காகவே காத்திருந்தவன் போல் ராவணன் கண்களில் ஒரு கூர்மை. அவள் கண்களை உற்று பார்த்தான். ஆம், அழுததற்கு அடையாளமாக கண்கள் நன்கு சிவந்து போயிருந்தது, கன்னமும் சிவந்து போயிருந்தது. பிசினஸில் பல கோடி லாபம் பார்த்திருந்தால் கூட அவன் இத்தனை சந்தோஷப்பட்டிருப்பானா என்று தெரியாது. ஆனால் அவள் கண்ணீர் கண்டு அவனுக்குள் அத்தனை சந்தோஷம். ஒரு குரோத புன்னகையுடன் அந்த சிகரெட் புகையை இழுத்து விட்டபடி அந்த எல்இடி டிவியில் தெரிந்த அவள் அழுத வீங்கிய முகத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். முதல் நாள் வேலை தமிழுக்கு சவாலாகத்தான் இருந்தது. அவள் நினைத்தது போல அது அத்தனை சுலபமாக இல்லை. அதுவும் தன்னை பழிவாங்குவது மட்டுமே முழு நேர வேலையாக கொண்டவனிடம் அது சுலபமாக இருந்து விடுமா என்ன? ஒரு வழியாக மாலை 5 மணி ஆனதும் டே ஷிஃப்ட் முடித்தவர்கள் கிளம்பி சென்றார்கள். நைட் ஷிஃப்ட் வேலைக்கு சிலர் உள்ளே நுழைந்தார்கள். தமிழும் சோர்வுடன் கிளம்பலாம் என்று நினைக்கும் போதுதான் அவள் முதுகுக்கு பின்னே சொடக்கு சத்தம் கேட்டது. தமிழ் சோர்வுடன் திரும்பி பார்த்தாள். அங்கே உடலை வளைத்து முறுக்கியபடி கழுத்தை அங்குமிங்கும் மாட்டி ஒரு நக்கல் புன்னகையுடன் இங்க வா என்பது போல் விரல் நீட்டி அழைத்தான் ராவணன். இன்னும் என்ன செய்ய போகிறானோ என்ற பயத்துடனே அவனை நோக்கி நடந்தாள் பேதை.